ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் ஒரு தமிழில் தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கிலீஷில் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறதோட தமிழில் கிரியேட் பண்ணால் இன்னும் நல்ல யூஸ் போகும் உங்களுக்கு. இப்போ தமிழில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டாவது, நம்ம யூடியூப் சேனலில் கம்ப்யூட்டரை பற்றி தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதோட நம்ம பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோவும் இருக்கும், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு கேன்வான்னு இருக்காது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம யூடியூப் தம்ப்லைன் செட் பண்ணால் நமக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுப்பாங்க. யூடியூப் தம்ப்லைன் டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை செலக்ட் பண்ணி எப்படி ஒரு தமிழில் தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை நம்ம தமிழில் எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசைன்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ்ன்றதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. நாம் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோ கம்ப்யூட்டர் பற்றி தான் போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபோட்டோஷாப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறையா போட போகிறேன். ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டரு, கோரல் டாவு, வேஜ் மேக்கர் எல்லாம் போட போகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் இன்புட் டூல்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணாக்கா தமிழில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இது ITHU இது ஒன்று அடித்தா இதுன்னு வந்துடும். நம்ம தங்கிலீஷில் அடித்தாக்கா இங்கே தமிழாக மாறிடும். இப்போ பாருங்கள், மாறுது பாருங்கள். இப்போ இதை நம்ம காப்பி பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டில் மாடர்ன் இருக்க அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். நம்ம இங்கிலீஷில் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுங்க. இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு டிசைன் தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக இப்போ தான் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது. நம்ம வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த வேர்ட்ஸை தெரியாமல் அப்படிங்கிற வேர்ட்ஸை காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு இங்கே Ctrl+V கொடுத்துடலாம். பேஸ்ட் ஆகிடும். இதை நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு
லாஸ்ட்டாக உள்ள வார்த்தையை காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷன் வச்சுக்கிட்டு நம்ம தம்ப்லைனை கிரியேட் பண்ணலாம். இதில் பேக்ரவுண்டு, இன்னும் லோகோ, உங்கள் ஃபோட்டோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிங்க. இப்போ ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதேமாரி உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள், ஃபோட்டோ அங்கே வந்துடும். ஃபோட்டோ வெளில போயிடுச்சு, செலக்ட் ஆக மாட்டுது. இப்போ மறுபடியும் நம்ம அதை ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரலாம். ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வரப்போ அப்படியே பார்த்துங்க, அங்கே வெளில போயிடும். இப்படி வச்சுக்கிங்க, பஸ்ஸில் வச்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த ஃபோட்டோவை லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவையோ அதை டிசைன் பண்ணி இதில் நம்ம வந்து இந்த அப்லோடுன்னு இருக்கு பாருங்க, அதில் போயிட்டு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ, லோகோ எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோடில் போய்ட்டு சைடில் இந்த அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஜேபிஜே, பிஎன்ஜி, டிஃப்பு நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க. பாருங்கள், இன்னும் பாருங்கள். கீழே டவுன் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோடு கொடுங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு தம்ப்லைன் தமிழில் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோடு கொடுங்க. இந்த டிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. இப்போ நம்ம தம்ப்லைன் வந்து மேலே பாருங்கள், டாப்பில் டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆன நம்ம தம்ப்லைனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் நாள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். கீழே நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோ இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, நன்றி.